ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சியோன் குக்கிங் தமிழ். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, சுதந்திர தின ஸ்பெஷல் மூவர்ண இட்லி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மூவர்ண இட்லி செய்கிறதுக்காக ரேஷன் புழுங்கல் அரிசி 2 டம்ளர் எடுத்திருக்கோம். அதே டம்ளரில் 1.5 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கோம். அதே டம்ளரில் 1 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கோம். உளுந்து நம்ம தனியாக ஊற வச்சுக்கலாம். உளுந்து தனியாக ஊற வைக்கும்போது தான் அது நல்லா ஊறி வரும். அப்போ இட்லி நல்லா சாஃப்டாக வரும். அதனால் நம்ம தனியாக ஊற வச்சுக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நாங்கள் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கலை. இயற்கையாகவே நம்ம கலரை ரெடி பண்ணி செய்கிறோம். எப்படி செய்கிறதுன்னு முழுசாக பாருங்கள். இப்போ அரிசியை நம்ம 3 வாட்டி நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரிசி 4 மணி நேரம் ஊறினா தான் மாவு அரைக்கும் போது மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும், இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ அரிசியும் உளுந்தும் நல்லா கழுவியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அரைச்சிக்கலாம். நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசி பாருங்கள், நல்லா கலர் ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போதைக்கு எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. நல்லா பிரைட்டாக இருக்குது. உளுந்தும் நல்லா ஊறி வந்திருக்குது. இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து போட்டு அரைச்சிக்கலாம். உளுந்து அரைக்கும்போது தான் ஃபஸ்ட்டு அரைக்கும்போது மாவு நல்லா உபரியாக வரும். அதுக்கப்புறம் அரிசி போட்டு அரைச்சிக்கலாம். உளுந்து அரைக்கும்போது தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா அதுலேயே தண்ணி இருக்கும். சும்மா தேவைப்பட்டால் லைட்டாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். மாவு நல்லா நைஸாக இருக்கும்போது தான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், உளுந்து அரைப்பட்டுச்சு, எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். இப்போது நம்ம அரிசி போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாவு அரைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. கிரைண்டரில் போட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 ஹவரில் அரைச்சிடலாம். பாருங்கள், அரிசி நம்ம அரைச்சாச்சு, எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். மாவு ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாவு ஒரு 8 மணி நேரம் புளிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் இட்லி நல்லா வரும். புளிக்காமல் ஊற்றினா இட்லி நல்லா வராது. மாவு எவ்வளோ புளிக்குதோ இட்லி நல்லா இருக்கும். மாவு கரைக்கும்போது 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து கரைச்சிக்கங்க. அப்போ தான் மாவு சீக்கிரமாக புளிக்கும். இப்போ கரைச்சாச்சு. மாவு ஒரு 8 மணி நேரம் அப்படியே புளிக்கிட்டோம். அப்புறமா நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். மாவு ஒரு நைட் ஃபுல்லாக நம்ம புளிக்க வச்சோம். அதனால் நல்லா உபரியாக வந்திருக்குது. எப்படி வந்திருக்கு நீங்களே பாருங்கள் மாவு. இப்போ மூவர்ண இட்லி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இட்லி செய்கிறதுக்காக நம்ம நேச்சுரல் கலர் என்னென்ன சேர்க்குறன்றதை நீங்கள் பாருங்கள். பச்சை கலருக்காக ஒரு கட்டு புதினா எடுத்திருக்கோம். ஆரஞ்சு கலருக்காக 1/4 கிலோ கேரட் எடுத்திருக்கோம். ஏற்கனவே மாவு ஒயிட் கலர் தான், அதனால் ஒயிட் கலர் இட்லிக்கு அப்படியே ஊற்றிக்கலாம். இது தேங்காய் சட்னிக்கு. நம்ம அதே போல் மூவர்ண சட்னியும் செய்ய போகிறோம்.
இப்போ நம்ம புதினா கேரட்டு அப்படியே பச்சையாக சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம இட்லி சாப்பிடும்போது பச்சை வாடை வரும். அதனால் புதினாவை வதக்கி கேரட்டையும் எண்ணெயில் வதக்கி அதுக்கப்புறம் அரைச்சி நம்ம சேர்க்க போகிறோம். அப்போது பச்சை வாடை வராது, நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். புதினா எல்லாத்தையும் நம்ம கிள்ளி எடுத்தாச்சு. இப்போ கேரட்டை நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காம நேச்சுரல் கலருக்காக நம்ம புதினா கேரட்டு இதுதான் சேர்க்குறோம். இது சேர்க்கும்போது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு இதேமாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கேரட்டை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சட்னி இதே செய்ய போகிறோம். என்னென்ன சட்னினா கேரட் சட்னி, புதினா சட்னி, தேங்காய் சட்னி. இப்போ சட்னிக்கு தேவையான பொருள் நம்ம பார்த்துடலாம். 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் புதினா சட்னிக்கு, காஞ்ச மிளகா கேரட் சட்னிக்கு, அது கூடவே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. எண்ணெய் ஊற்றி புதினா சட்னி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, அதில் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. இப்போ கிள்ளி வச்ச புதினாவை கழுவி வச்சுருக்கோம், அது இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம், அதில் பாதி இதில் சேர்த்துக்கலாம், மீதி பாதி கேரட் சட்னிக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்ச 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம புதினாவை லேசாக வதக்கினா போதும், ரொம்ப வதக்க தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு இட்லிக்கு பச்சை கலர் வேணும், சட்னிக்கும் பச்சை கலர் வேணும். அதனால் லைட்டாக வதக்கிக்கலாம். இதை நம்ம லேசாக வதக்கிட்டோம். இப்போ எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். இதை நம்ம மொத்தமாக அரைச்சிட்டு பாதி இட்லிக்காக எடுத்துக்கலாம், மாவில் கலக்கிறதுக்கு. பாதி நம்ம சட்னிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ புதினா அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ புதினாவை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கேரட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கேரட்டு தாளிக்கிறதுக்காக 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம எடுத்து வச்ச காஞ்ச மிளகா கடலைப்பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கேரட்டை சேர்த்துக்கலாம். நம்ம கேரட்டையும் லேசாக வதக்கிக்கலாம். ஏன்னா இதுவும் பாதி நம்ம இட்லி கூட சேர்க்க போகிறோம், பாதி சட்னிக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ரொம்ப வதங்கினா கலர் மாறிடும். கலர் மாறாமல் நம்ம பார்த்துக்கணும். இப்போது கேரட் கூட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மூவர்ண இட்லி செய்கிறதுக்காக இட்லி குண்டா வச்சு அதில் ஒரு 1.5 சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கேரட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இதுவும் புதினா மாதிரி தான், பாதி இட்லிக்காகவும் பாதி சட்னிக்காகவும் நம்ம எடுத்துக்கலாம்.
நம்ம மூவர்ண இட்லி செய்கிறதுக்காக மாவை 3 பங்காக பிரிச்சிடலாம். 3 பாத்திரத்தில். பச்சை கலருக்காக நம்ம அரைச்சி வச்ச புதினாவை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச புதினாவை பாதி எடுத்து நம்ம மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி புதினா சேர்த்த உடனே கலர் பாருங்கள், பச்சை கலர் ஆயிடுச்சு. நீங்கள் இது அப்படியே சாப்பிட்டாலே டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம புதினா அரைச்சி சேர்த்ததுனால ஃபுட் கலரே சேர்க்காம எப்படி பச்சை கலரு வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஆரஞ்சு கலருக்காக நம்ம கேரட் அரைச்சி சேர்த்துருக்கோம். வெள்ளை கலர் மாவு வெள்ளை கலர் தான், அதனால் அதை அப்படியே சேர்த்துக்கலாம். வேறு எதுவும் நம்ம சேர்க்கல. பச்சை கலருக்காக நம்ம புதினா அரைச்சி சேர்த்துருக்கோம். பாருங்கள் எப்படி வந்திருக்கு 3 கலரும். இப்போது நம்ம இட்லி தட்டில் எண்ணெய் தடவி மாவு ஊற்றிக்கலாம். இந்த இட்லி வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போதும். 10 நிமிஷத்துலேயே நல்லா சூப்பராக வெந்துடும். இதுக்கு சட்னி செய்கிறது நம்மளுக்கு ஈஸி தான். ஏற்கனவே நம்ம கேரட்டு புதினா தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். பாதி இட்லிக்கு யூஸ் பண்ணிட்டோம். மீதி தாளிப்பு போட்டு அது கூட சேர்த்தாக்கா நம்மளுக்கு சட்னி ரெடி ஆகிடும் ஈஸியாக. நம்ம ஏற்கனவே புதினா கேரட்டை அரைச்சி வச்சு 2 சட்னி செஞ்சாச்சு. இப்போ வெள்ளை கலருக்காக நம்ம கட் பண்ணி வச்சு தேங்காவை அரைச்சி சட்னி செஞ்சுக்கலாம். தேங்காய் சட்னி காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துக்கலாம். வாவ், சூப்பராக வந்திருக்கே. பாருங்கள், நீங்களே பாருங்கள், செம்மையாக வந்திருக்குது. இப்போது நம்ம இறக்கி இப்போ நம்ம இறக்கிடலாம். நம்ம மாவு ஊற்றும்போது எண்ணெய் ஊற்றி ஊற்றுனால இட்லி எப்படி அழகாக வருது பாருங்கள், ஒட்டாமல். பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். 3 சட்னியும், கேரட் சட்னி, தேங்காய் சட்னி, புதினா சட்னி நம்ம அரைச்சி தாளிப்பு போட்டதுனால நல்லா வந்திருக்கு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், 3 கலர் இட்லியும் 3 கலர் சட்னியும் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். சுதந்திர தின ஸ்பெஷல் மூவர்ண இட்லி மூவர்ண சட்னி ரெடி. மறுபடியும் உங்களுக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.